Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு தான் கடைசி வீடியோ ஆஃப் 2025. கடைசி வீடியோ மொட்டையா சொல்லாதீங்க. கொஞ்சம் பேர் குசியா இருப்பாங்க. அப்பாடா தப்புச்சண்டா சாமி போன்ட்டேனே. நோ நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணத எண்டு முட்டம் இந்த மூச்சு இருக்கிற முட்டம் நாங்க வீடியோ போடாம இருக்கோம். நாங்க வந்து போட்டுனே இருப்போம், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணினே இருப்போம். இவ்வளவு நாள் நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க நம்பினோம். எங்க வீட்லயே எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. இப்போ 365 நாளா நீங்க வீடியோ போடணும், உங்களால முடியாமான்னு கேட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் 365th டே. ஓகேங்களா? இது வந்து நாங்க வந்து அந்த சேலஞ்ச்ல கெலிச்சிட்டோம். அந்த 365 டேஸும் நாங்க எங்களை டவுட் பட்டாங்க, உங்களால முடியுமா, உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு நல்லா கேள்விகள் வந்துச்சு. அப்போ கூட நாங்க என்ன சொன்னோம், இல்ல நாங்க உங்க பேரை காப்பாத்துவோம், நாங்க கண்டிப்பா பண்ணுவோம், நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நாங்க சொன்னோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ரொம்ப ப்ரௌட்லியா நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா, நானும் மோனாவும் சேர்ந்து மோனா பாதி எடுத்துச்சு, நான் பாதியில இருந்து தான் நான் ஜாயின் ஆகினேன். ஆனாலும் எங்களோட ஹார்ட் ஒர்க்னால என்னத்தான் இருக்கட்டும், ஜொரனா இருக்கட்டும், எந்த ஒர்ஸ்ட் கண்டிஷனால இருக்கட்டும், நல்ல நாள் கெட்ட நாள் எந்த நாள் இருந்தாலும் நாங்க வீடியோ போடாம இருந்தது இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா the recap of 2025. இந்த 2025 எப்படி போச்சு, அடுத்த வருஷம் எப்படி போக போகுது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இயர் எங்களுக்கு எப்படி அமைஞ்சதுன்றதுல இருந்து நம்ம வரலாம். சோ இந்த இயர் நிஜமாலே சொல்றேன், எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு இப்பதான் நான் வந்து தாலி கட்டின மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையா சொல்ல போனா எப்படி இப்படி போச்சு எனக்கு தெரியல. தப்பு கண்ணு திறக்கிறதுக்குள்ள பார்த்தா வருஷம் முடிச்சுன்றாங்க. அடுத்த மாசம் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பேசலாம் இந்த இயர் எப்படி போச்சுன்றத. இந்த இயர் எப்படி போச்சு நிஜமா எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சு போச்சு. இந்த இயர் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது அப்படின்றாங்க. எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் அட்டாக்கிங்கா இருக்கு. என்னடா 1 இயர்? ஆமா, அது எப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடிஞ்சிச்சு. எங்களுக்கே வந்து இப்பதான் தாலி கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த இவ்வளவு நாள்ல என்னென்னவோ நடந்துச்சு வாழ்க்கையில, ஆனா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமா, டக்குன்னு பார்த்தா வருஷம் முடிஞ்சிச்சுன்றாங்க. அடுத்த மாசம் வந்து எங்களுக்கு சரி வரப்போகுது. சண்முக சுந்தரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, -OHG அது கோடு. ஓகே, ஜான் அண்ணா and Mona advance happy wedding anniversary Jan 22. நிஜமாவே சொல்றாங்க பாருங்க, பொய்யெல்லாம் இல்ல. அது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் அவங்களோட கமெண்ட். நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். நீங்க ஷாக் ஆயிட்டோம். நானும் பரவாயில்லையே நம்ம வெட்டி சரிலாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்களே. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, அவ்வளவு க்ளோஸா இருக்கோம் நம்ம. ஆமா, அவ்வளவு க்ளோஸா இருக்கோம். நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே டேட்டோட ஞாபகம் வச்சுருங்கீங்கன்னா வேற லெவல். நான் கூட ஞாபகம் வச்சுக்கோனான்னு தெரியல. ஒரு வாட்டி கேட்டீங்கன்னா ஏன் பிறந்த நாள் நானே யோசனை பண்ணிருவேன். ஆமா இது போறோம் அப்படின்ட்டு. சோ நான் ஏற மறந்துடுவேன். இது வந்து இப்படித்தான் ஒரு காமெடி பண்ணிச்சு. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருந்தோம். அந்த ஃபார்ம்ல வந்து 22 ஜனவரி 2024 போச்சு. நானு அதே ஃபில் பண்ணும்போது பதட்டத்துல ஃபில் பண்ணி என் பேர் என்னன்னு கேட்டேன். நான் யார கேட்டேன்னு தெரியல. என் பேர் என்ன சொல்லுங்கன்ற அந்த பதட்டத்துல நான் மறந்துட்டேன். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த வருஷம்ன்றது ஒரு நல்லபடியா நடந்துச்சு. ஓகே, அஞ்சிச்சு எங்களுக்கு. நான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போதோ அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏஜி பிளாக்ஸ்ல எவ்வளவு பேர் யார் பாத்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏஜி பிளாக்ஸ்ல நாங்க வந்து நான் பெங்களூர்ல மை ஹப்பி என்ஜாய் ஃபியான்சின்னு போட்டிருந்தியா, மை ஃபியான்சி செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன் ஒரு வீடியோ வந்திருக்கும். அதுதான் நான் இப்பதான் போட்ட மாதிரி இருக்குது அந்த வீடியோ. ஏன்னா அவங்க வந்து நான் சென்னையில இருந்தேன், இவர் பெங்களூர்ல இருந்தார். அப்போ ஒன்னும் நம்ம வந்து 1 மாசம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 3 மாசம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா 22 நாள் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து நான் பிளாக் பண்ணி, நான் செப்பரேட்டா என் ஃப்ரெண்ட்ஸோட என் தம்பியோட நான் பிளாக் பண்ணி நான் அனுப்பிச்சேன். அந்த வீடியோவில் வேற லெவல்ல பாத்தீங்க. எனக்கு வந்து நீங்க உங்களோட அன்பை கொடுத்தீங்க. லாஸ்ட் இயர்னா அதான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல அப்படித்தான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டார்ட் ஆயிருந்தோ என்ன தெரியல. என் டைம் சூப்பரா இருந்துச்சு இந்த வருஷம். நான் எப்படி நான் வந்து கடவுள்கிட்ட ஒரே ஒன்று தான் கேட்டேன், கடவுளே இந்த வருஷம் நல்லா சூப்பரா போகணும், நான் என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் நடக்கணும்ட்டுன்னு. இந்த மாசம் 11 மாசமோ 11 ட்ரிப் ஆச்சோம். சரிங்களா? 11 months 11 ட்ரிப். சூப்பர். அதுல வந்து 6 மாசம் வந்து
நம்ம கல்யாணம் ஆகி மோன ஸ்டடிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதோட இதெல்லாம் ஆயினுச்சு. 6 மாசம் இல்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 6-7 மாசம் ஆயிடுச்சு. ஜூலைல வந்துட்டேன். 7 மாசம் நாங்க பிரிஞ்சுதான் இருந்தோம். 7 மாசம் இவருங்க நாங்க அப்படின்னு தான் இருந்தோம். அது நிறைய பேருக்கு தெரியல, அது மறந்துட்டுப்பீங்க. நாங்க திருப்பி ரிமைண்ட் பண்றோம் உங்களுக்கு. ஸோ கல்யாணம் ஆகி ஹனிமூன் போயிட்டு வந்தோம், பாலிக்கு போயிட்டு வந்தோம். பாலிக்கு அதான் 10 நாள் மறந்துருச்சு ஆக்சுவலா. ஆமா 10 நாள் கூட இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஃபெப்ல வந்து ஒரு ரிசப்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஜான்ல வந்து 22 வெட்டிங் ஆகி அன்னைக்கே ரிசப்ஷன் ஆகி பெங்களூர்ல முடிஞ்சிச்சுங்களா. அப்புறமா பாலிக்கு போனோம். பாலிக்கு போயிட்டு வந்து ஒரு 1 வீக் வந்து நாங்க இவங்களோட அபார்ட்மெண்ட்ல நாங்க இருந்தோம். அதுவும் ஒரு வேற லெவல் மெமரிஸ் நான் சொல்லலாம். சரிங்களா, அங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் மோனாக்கு சமைச்சு குத்துந்து. அப்புறமா நாங்க வந்து 5 நாளும் நீங்க தனியா நாங்க 2 பேரும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்பதான் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே இமிடியேட்டா வேளாங்கண்ணிக்கு போனோம். அங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வேளாங்கண்ணி. ஆனா அந்த வேளாங்கண்ணி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? என்ன சம்பவம்? நாங்க வேளாங்கண்ணில இருந்து வரும்போது சரியான பசியில இருந்தோம். ஸ்விக்கில ஆர்டர் போட்டோம். 4 மணிக்கு கொண்டு வந்தாங்க. காலத்துல 4 மணிக்கு வந்துச்சு. எல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செம்ம மெமரி ஃப்ரெண்ட்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அபார்ட்மெண்ட், இவங்களோட அபார்ட்மெண்ட். நான் அது வந்து அவங்க தங்கினாங்களோ இல்லையோ, நானும் போனா நிறைய வாட்டி தங்கிட்டோம் அந்த அபார்ட்மெண்ட்ல. ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா 18th ஃப்ளோர்ல ஜாலியா நாங்க 2 பேரும் காலையில ஏஞ்சி இது காஃபி போட்டு கொடுக்கும். அந்த காஃபி நல்லா இல்லைன்னா கூட நான் குடிப்பேன். இல்ல இப்ப கத்துக்கிச்சு. அது அப்போ பிகினிங் ஸ்டேஜ். இப்போ வந்து காஃபி எல்லாம் அதுதான் போடுது. இப்போ எங்கேயும் உள்ள கிடைக்குது. இப்போ போட்டு குதிச்சு நான் குடிச்சு தான் வச்சிருந்தேன். ஸோ அது ஒரு மெமரி ஸ்டேஜுங்களா. அப்புறமா பிப்ரவரி இமிடியேட்டா சென்னையில ஒரு ரிசப்ஷன். ஆமா, சென்னை பிப்ரவரி 10th. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ரிசப்ஷன் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா 2 ரிசப்ஷன் வச்சாங்களா. ஒண்ணு கல்யாண நாள் 100% வந்து சாவர முட்டை நான் மறக்க மாட்டேன். எப்ப சொல்லுங்க? 22 January 2025. ஓகே. என்ன டைம்ல வெட்டிங் நம்ம ஸ்டார்ட் ஆச்சு? மத்தியானம் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணிக்கு 4 மணிக்கு முடிஞ்சிச்சு. அதான் ஞாபகம் இருக்கும். பிப்ரவரியில நம்மளுக்கு ரிசப்ஷன் ஆச்சு. ரிசப்ஷன் ஆகி அதுதான் ஒரு 5-10 days, 1 வாரம் இருந்தான்னு நினைக்கிறேன். அவங்க கூட 5 days எல்லாரும் இருந்தாங்க வீட்டுல. மம்மி டாடி எல்லாம். மம்மி டாடி தான் நம்ம எல்லாம் ஒரு நாள் இருந்தோம். பேலன்ஸ் 5 தாலி கோக்குற ஃபங்க்ஷன் எல்லாமே அங்க நடந்துச்சு. எல்லாமே முடிச்சோன்னா நாங்க மம்மி டாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் ஒரு 2-3 days இருந்து நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா பர்த்டேக்கு வந்து இந்த மேடம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மை ஹாப்பிஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு. இது வராதுன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா சூப்பரா. அதுவும் நீங்க வந்து மிஸ் பண்ணாது. யார் மிஸ் பண்ணீங்களோ அந்த வீடியோ வந்து சூப்பரா இருக்கும். அதான் நீங்க போய் ஒரு வாட்டி சும்மா டைம் நீங்க ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா இல்ல ரொம்ப போர் அடிச்சுன்னு நீங்க போய் டைம் பாஸ்க்கு அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க. காமெடியா தான் இருக்கும். எப்படி போச்சு? ஒரு 4 மாசம் ஒரு 5 மாசம் வந்து நான் போய் பாக்குறதோ. திருப்பி ஈஸ்டருக்கு வந்தேன். ஆமா, 11 daysல வந்து திருப்பி நான் இங்க பிஸியா இந்த ஏன்னா நான் லாங் லீவ் போட்டதுனால மைசூர் போனோம். நிறைய போனோம். நான் எப்பப்ப போனா மீட் பண்ணணும் அப்பப்ப நான் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போயிடுவேன். சென்னைக்கு வருவேன். சென்னையில இருந்து கூப்பிட்டுக்கனே ட்ரிப்புக்கு போயிடுவேன். சரி, அங்கிருந்து இங்க வந்துச்சுன்னா இங்க கிட்னாப் பண்ணி போடுறது அந்த மாதிரி எல்லாம் ஃபன் ஆகி நினைச்சு நிறைய சுத்தின ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா டைம் பாருங்களேன். உண்மையிலே இது போனதே எங்களுக்கு தெரியல. நாங்க 2025 ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப மிஸ் பண்ண போறோம் நாங்க 25. சூப்பரான ஒரு இயர் ஃப்ரெண்ட்ஸ். இது பை காட்ஸ் கிரேஸ் வந்து நாங்க இப்ப சேர்ந்து இல்ல நம்ம சேர்ந்தே வந்து ஆஃப்டர் ஜூலைல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒன்னா இங்க இருந்து. ஆமா, ஜூலைல இருந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருங்க, ஜூலைல இருந்து தான் வந்து நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா வந்து கூட இருந்தோம். ஜூலை, ஆகஸ்ட் பர்த்டே வந்துச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் அப்படியே டப்புன்னு ஓடிச்சு. செப்டம்பர், நவம்பரா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுதான் டப்புன்னு இப்படி போயிருந்துதான். இது அதனால தான் இவ்வளவு இதுவா போயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு லைஃப்ல நடந்தது. ஏன்னா எங்களுக்கு எவ்ரி எபிசோட் என்னென்ன நடக்குதோ நீங்க டெய்லி அதை தான் பாப்பீங்க. டெய்லி அதுதான் எங்க எபிசோட்ல லைஃப்ல என்ன ஆச்சு அதை தான் நம்ம வீடியோவா நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். செம்ம என்ன சொல்றது, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல வைஃபு, ஒரு நல்ல வைபான ஒரு கேரக்டர்னா அது மோனா தான். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து பாவத்தை வந்து என்னதான் பஞ்சோ தெரியல. அத பார்த்தாலே புடிங்களே, அந்த மூஞ்ச புடிங்களே, அத புடிச்சுக்க வந்து போடுங்களே, கமெண்ட்ஸ் போடுங்களே. அதோ
ஒண்ணுமே பண்ணல. அது உங்களை என்ன தப்பா பேசியிருந்தா நீங்க போடலாம், எதுனா உங்களுக்கு தப்பா காமிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ தப்பா போடுறோம் அப்படின்னாலும் நீங்க திட்டலாம். இது ஒரு ஃபேமிலி பிளாகிங் சேனல். அவங்க அப்பா அம்மா சேனல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை. அதே மாதிரி எங்க வீட்லயும் வந்து என்ன சொல்றது, ஒரு வேற லெவல் ஒரு மருமகளா இருக்கிறாங்க எங்க மம்மி டாடிக்கு. அவங்க மருமகளா இல்லை, ஒரு மகளா தான் இங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை என்னன்னா நானே கண்டிப்பா வீடியோல வந்திருக்க மாட்டேன், நான் வீடியோ எடுத்திருக்க மாட்டேன், நான் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்திருந்தா, ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டரோ இல்ல ஒரு சைக்கோ கேரக்டரோ இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராத மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன், வீடியோ எல்லாம் நான் எடுக்க மாட்டேன், நான் புஷ் பண்ணிருக்க மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் மோனா ஒரு நல்ல சோல். ஓகேங்களா, நான் வந்து பெருமைக்காக நான் நிஜமா சொல்ல மாட்டேன். நிஜமா சொல்றேன். மோனா யார் யார் பாத்தீங்களோ, மோனா கிட்ட யார் யார் பேசுகிறீங்களோ நீங்க வந்து சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல மோனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். சும்மாவே ஒரு பொண்ணு வந்து சிரிச்சா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியாச்சு, திருப்பி நான் தான் சொல்றேன். அது வந்து குழந்தை மாதிரி பேசுது, குழந்தை மாதிரி கொஞ்சம் சிரிக்குதுன்னா அதுக்குள்ளேயும் வந்து ஓவர் சீன், அதெல்லாம் இல்ல, சீனே இல்லைங்க, ஓவர் சீனே பண்ணல. அது அப்படிதான் இருக்குது, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலி டைப். அது டென்ஷனா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கேரக்டர், டென்ஷன் இல்லனா ஒரே மாதிரி தான் கேரக்டர். ஆனா நல்ல ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ். அது யாரையும் ஹர்ட் பண்ணாது, யாரையும் இப்போ வரைக்கும் துரோகம் சொன்னி யார பத்தியோ எனக்கு வந்து பின்னாடி வந்து பேசுறதோ, அவங்கள பத்தி கோல் குத்தி மாட்டி விடுறதோ, அது மாதிரி எல்லாம் இன்னும் இல்லை. அப்படி இருந்துண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு வந்து சண்டை ஆயிருக்கும் ஃபேமிலிக்குள்ள. டச் கூட அந்த மாதிரி எந்த வருஷமா ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா செட் ஆயிருக்காது ஃபேமிலிக்கு. ஓப்பனா சொல்றேன், எங்க அப்பா அம்மாக்கும் செட் ஆயிருக்காது. என் தங்கச்சி வந்து இது தங்காச்சி மாதிரியே, ரெண்டு பேரும் கூட பிறந்த தங்காச்சி மாதிரி ஒரு வைப் ஆயிட்டாங்க. அதெல்லாம் வந்து மைண்ட் செட் கிளியரா மனசுக்குள்ள வச்சுக்காம எந்த இது பிரச்சனை இல்லை, என்ன சொல்றது, ஒரு இதை வச்சுன்னு வரோம். வீட்டுக்கு வர பொண்ணுங்க வந்து எப்படின்னு தெரியல, நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு வர பொண்ணுங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க. இது கண்ட்ரோலே பண்ணல எங்களை இன்ன வரைக்கும். ஜாலியா இருக்கிறோம் நம்ம எங்க லைஃப்ல, சூப்பரா போகுது. தப்பா எடுத்துக்காதீங்க, சத்தியமா மோனா அந்த மாதிரி இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு வீடியோ போடுறோம், ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங்னு சொல்றீங்களா, நாங்க வந்து ஒகேஷனா வந்தா தான் ஷாப்பிங்னு போடுறோம். ஆனா அந்த ஒகேஷன்ல இருந்து எடுக்கிற ஷாப்பிங்களும் நீங்க வந்து அதை வந்து திட்டுறீங்க, நீ இவ்வளவு செலவு பண்ற, அவ்வளவு செலவு பண்ணல. ஆக்சுவலா அது ஒண்ணுமே இல்லை. நாங்க ஏர்ன் பண்ணாலும் நாங்க அதுக்குன்னு நாங்க ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நாங்க சேர்த்து வைக்கிறோம் எங்களுக்கு. நாங்க வந்து என் பர்த்டேக்கும் நாங்க மோனா பர்த்டேக்கு வாங்கக்கூடாது, ஒரு கிறிஸ்மஸ்க்கு நாங்க ஒரு வாங்கினா ஏன் வாங்குறேன்றீங்க, திருப்பி வந்து நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எல்லாம் அந்த ஒகேஷனுக்காக வாங்குறோம், சும்மா வாங்கல. நம்ம வீணா நாங்க எதுவுமே பண்ணல. இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க ரிவீல் பண்றோம். நாங்களும் எல்லாமே கஷ்டப்படுறோம். நானும் சம்பாதிக்கிறேன், மோனாவும் சம்பாதிக்குது. இப்ப சம்பாதிக்க போகுது, நெக்ஸ்ட் வேலைக்கு போகுது. அது ஒரு அப்டேட் நாங்க கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஜான்ல இருந்து மோனா வந்து கண்டிப்பா she will go to work. ஓகேங்களா, தயாராயிடுச்சு மோனா. இப்போ வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான், இன்டர்வியூ மேல இன்டர்வியூவா அட்டென்ட் பண்ண வேண்டியதுதான், வேலை கிடைச்சிட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா, உனக்கு எது பிடிக்குதோ நீ போ, அவ்வளவுதான் சொல்வேன் நானு. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இது. நாங்க வந்து எல்லாமே கரெக்டா நாங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எல்லாமே நாங்க சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் என்ன சொல்ல வரோம்னா ஹாப்பி நியூ இயர். அதுதான், அதுக்கு தான் இவருக்கு ஹாப்பி நியூ இயர் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி அவுட் தேர். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லா பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். உங்க எல்லாருக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். 26 வந்து 25 நிறைய பேருக்கு நல்லபடியா போயிருக்கும், நல்லபடியா ஒரு சில பேருக்கு போயிருக்காங்க. சோ டோன்ட் வரி, எல்லாருக்குமே 26 சூப்பரா போகும். நாங்க ப்ரேயர் பண்றோம், நாங்களும் ப்ரேயர் பண்றோம். கண்டிப்பா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நீங்க வந்து இப்போ எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கோ, ஐயோ இந்த வருஷம் நல்லா போலியே, அதாவது யோசிக்காதீங்க. அடுத்த கம்மிங் இயர் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், எல்லாமே சந்தோஷமா இருப்பீங்க. எதுவுமே கவலைப்படாதீங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க வாழ்க்கையில அது இது எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ்க்கு ஒத்துக்கிறேன். உங்களுக்காகவும் நீங்க யோசிங்க, ஜாலியா இருங்க குடும்பத்தோட. எப்பவுமே குடும்பத்தை விட்டுறாதீங்க, அதுதான் நான் சொல்வேன். என்னன்னா இருக்கட்டும், என்ன பிரச்சனை என்னன்னா இருக்கட்டும், ஃபேமிலி, மம்மி டாடி, உங்களோட கூட பிறந்தவங்கள அவங்கள விடாதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட எப்பவுமே நின்று நீங்க வந்து நீங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. இதுதான் எங்களோட தேரி. நாங்க என்ன ஆனாலும் எங்க குடும்பத்தை நாங்க விட மாட்டோம். மோனா குடும்பத்தை விட மாட்டேன் நானு, என் குடும்பத்தை நாங்க எப்பவுமே விட்டுந்து இல்ல. நாங்க ஜாலியா இருக்கிறோம், நீங்களும் ஜாலியா இருக்கணும். இது வந்து எங்களோட மனசார ஹாப்பி நியூ இயர். ஓகே, நாங்க வந்து உங்களை அடுத்த வருஷம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் லாஸ்ட் டே உங்களை நாங்க சந்திக்கிறது, அப்படின்னா 2025 லாஸ்ட் வீடியோ ஆஃப் 2025. ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லியாச்சு. பிளஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. உங்களோட லவ், சப்போர்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி எல்லாமே தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது.
மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்க வந்து எங்களை வந்துட்டு ஆசீர்வதிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next year. Bye.